நீயா என் உயிரை எடுத்து விட போகிறாய் என்று அவன் ஏளனமாக கேட்டபோது முருகப்பெருமான் சொன்னார், நான் இன்னும் உன்னோடு சண்டை செய்யவில்லை, நீதான விளையாட கூப்பிட்ட, அதனால இப்போ உன்கிட்ட விளையாடிட்டு இருக்கேன்னு சொன்னார். இப்போ நான் ஒரு பானம் போடுறேன், உன் தலையும் ஒரு தலை 2 கையை தவிர மற்றவைகள் முளைக்கிறதா பார் அப்படின்னு சொல்லி ஒரு பானத்தை விடுத்தார். ஒரு தலை 2 கையை தவிர மற்றவைகள் எல்லாம் அச்சு கீழ விழுந்தது. மீண்டும் சிறகரங்கள் உள்ளிருந்து முளைக்க தோன்றியது. முருகப்பெருமான் அத்தனையும் உள்ள போய் ஒளிஞ்சிச்சு. அப்பதான் சிங்கமுகனுக்கு ஒரு பயம் வந்தது. ஆஹா, இந்த முருகன் நம்மை கொன்று விடுவான் போல் தெரிகிறதே என யோசிக்க ஆரம்பித்தான். முருகா, நீ வளமையில் எல்லோரும் வைத்திருக்கிற ஆயுதங்களை வைத்து யுத்தம் செய்ய வரவில்லை. புதிதாக வேல் என்கிற ஏதோ ஒரு ஆயுதத்தை வாங்கி கொண்டு வந்திருக்கிறாய். அதுவும் உன் சொந்த வேலும் அல்ல, கடன் வாங்கி வந்த வேல். அந்த